பத்திரிகை எடுத்தாலும் சரி, சமூக ஊடகங்கள் எடுத்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விவாதங்கள் எடுத்தாலும் சரி, ரீல்ஸ் எடுத்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, தமிழகத்தில் இப்போ மையம் கொண்டிருக்கிறது என்னது? 2026 தேர்தல் சூறாவளி. நடுநிலை வாக்காளர் யாருன்னா எந்த கட்சியும் சாராதவங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கவுண்டிங்கில் 60% கவுண்டிங், டோட்டல் போலிங் 70% போலிங்காக இருக்கு. மீதி 30% போலிங் என்னாச்சு? வாக்காளர் 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போவே நமக்கு என்ன தெரியுது? தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி. நடுநிலை வாக்காளர் 2026 யாருக்கு வாக்களிக்க அப்படின்னா, என்னுடைய பார்வையில் என்னுடைய 40 நாள் அரசு நான் பார்க்கணும். எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்கள் நடப்பு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது, பத்திரிகை எடுத்தாலும் சரி, சமூக ஊடகங்கள் எடுத்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விவாதங்கள் எடுத்தாலும் சரி, ரீல்ஸ் எடுத்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, யூடியூப் எடுத்தாலும் சரி, தமிழகத்தில் இப்போ மையம் கொண்டிருக்கிறது என்னது? 2026 தேர்தல் சூறாவளி. இந்த சூறாவளி காற்று எங்கே மையம் கொண்டிருக்குன்னா தமிழகத்தில் மையம் கொண்டிருக்கு. எல்லா மாநிலத்திலும் தேர்தல் நடக்குது. ஆனால் தமிழகத்தினுடைய தேர்தல் பல புருவங்களை உயர்த்தி நிறுத்தி வைத்திருக்கு. 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 தேர்தல் மூலமாக தமிழக அரசியலில் எதை நாம் கற்றுக்க போகிறோம், எதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெகுஜன மக்கள் யாருக்காக சப்போர்ட் பண்ண போகிறாங்க, யாரை ஆதரிக்க போகிறாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் பேசும் பொருளாக இருக்கு. இதில் முக்கியமான கதாபாத்திரம் என்னன்னா, வாக்காளர்கள் இந்த நடுநிலை வாக்காளர். இந்த நடுநிலை வாக்காளர் யாருன்னா எந்த கட்சியும் சாராதவங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கவுண்டிங்கில் 60% கவுண்டிங், டோட்டல் போலிங் 70% போலிங்காக இருக்கும். மீதி 30% போலிங் என்னாச்சு? வாக்காளர் ஆச்சு. வாக்கு போடலன்னு அர்த்தம். இது வரைக்கும் அப்படி தான் பார்த்தோம். 70-75 தான். ஸோ ஒரு கணிசமான ஒரு 25-30% வாக்காளர்கள் வாக்களிக்க வரதில்லை. ஏன் மக்கள் இல்லை? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அட என்ன யாரு பார்த்து போச்சு, யார் தான் நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விருப்பு. ஆனால் தேர்தல் கமிஷன் சொல்லுது எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் வரல. இந்த 70% வாக்காளர்களையும் கணிசமான அளவுக்கு ஒரு 25% எனக்கு தெரிஞ்சு வாக்காளர்கள் வந்து எந்த கட்சியுமே சாராதவர்கள். ஆனால் இந்த கட்சி தான் வரணும் அப்படின்னு ஒரு சிம்பத்தைஸாக இருப்பாங்க, அனுதாபிகளாக இருப்பாங்க. அவங்க யாருக்கு அந்த வாக்கு பர்சன்டேஜ் லம்பா யாருக்கு எந்த கட்சி பக்கம் சாயுதோ, அந்த வாக்கு விழுகுதோ, அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்படி பார்க்கின்ற போது இந்த நடுநிலை வாக்காளர் 2026 யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னா, என்னுடைய பார்வையில் என்னுடைய 40 நாள் அரசியல் நான் பார்க்குறேன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்தால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேசுறதுல ஒரு யதார்த்தம் இருக்குது. அந்த தலைவர் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் பேசுறது அவருடைய ஒவ்வொரு அசைவும் அதில் வந்து பாசாங்க இல்லை, யதார்த்தமாக பேசுகிறார், யதார்த்தத்தை சொல்கிறார். பூசி முழுங்கல் அவர் அந்த வேதனையை சொல்கிறார், அந்த வேதனையை உணர்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் தான் இனிமேல் வேணும் அப்படின்னு மக்களே அதை ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், இந்த உணர்வான அரசியல், உணரக்கூடிய ஒரு அரசியல் வந்து நாளைக்கு வாக்காக பெருவாரியான வாக்குகளாக குவிய போகிறது என்பதுதான் இதுவரைக்கும் நம்ம கடந்த 50 கால தேர்தல் அனுபவத்தில் சொல்லணும். ஸோ பெருவாரியான வாக்குகள், அதுலேயும் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் சாயினாங்களோ அந்த பக்கம் தான் அரசியல் ட்ரெண்டு
அரசு சீதோஷ்ண நிலை மாறணும், அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த நடுநிலை வாக்காளர்கள் பெருவாரியான வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நடுநிலை வாக்காளர்களும் சரி, முதல் முறையாக வாக்களிக்க போகிற மக்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் வாக்காளரும் சரி, படித்தவர்கள் வாக்காளரும், பெண்கள் வாக்காளரும் சரி, பெருவாரியாக எங்கே தான் நினைக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னாடி இப்போவே நமக்கு என்ன தெரியுது? தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி. அதை புதிதாக தோன்றிய அரசியல் கட்சி என்று கடந்து போய்விட முடியாது. அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய ஒவ்வொருடைய பிரகடனமும் தமிழக அரசியல் தளத்தில் மிகப்பெரிய அதிர்வலையும் தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்ந்திருக்கிறார்கள். எல்லா அரசியல் ஆய்வாளர்களும், திறனாய்வாளர்களும், விமர்சகர்களும் அதை ஒதுக்கி தள்ளவிட முடியாது. இன்னைக்கு வேணா பேசலாம், விஜய் தனியாக இருக்காரு, சின்னது, அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு, இன்னும் ஓட்டு போடல அப்படின்லாம் பேசலாம். ஆனால் யதார்த்தம் என்னன்னா 67 அன்டெஸ்டட் தான் டிஎம்கே வந்துருச்சு, 77 அன்டெஸ்டட் தான் எம்ஜிஆர் வந்துட்டார். அதே மாதிரி 26 அன்டெஸ்டட் தான் தமிழக வெற்றி கழகம். விஜய் வந்துடுவார் முதலமைச்சர். திட்டமிட்டு அளந்து அடியெடுத்து வைக்கும்போது எந்த விதமான எதிர்வினைக்கும் எந்த விதமான அரசியல் சவால்களையும் தாங்கக்கூடிய சக்தியும் திராணியும் அந்த தீர்க்கமான முடிவும் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் அரசியல் சூறாவளியில் தமிழக வெற்றி கழகம் திடகாத்திரமாக, தைரியமாக, அசையாத ஒரு இரும்பு தூணாக, எக்கு கோட்டையாக நின்று ஜொலிக்கப் போகிறது என்பதைத்தான் மக்களுடைய முணுமுணுப்புகளிலிருந்து, பெருவாரியான மக்களுடைய விமர்சனங்களிலிருந்து, பெருவாரியான மக்களுடைய சர்ச்சைகளிலிருந்து நமக்கு தெரிய வருது. 2026க்கான 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க போகுது. அதுக்கடுத்து தொடர்ந்து மாநில மாநாடுகள் நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவர் தொகுதி வாரியாக மக்களை சந்திக்க போகிறார். மக்களை சந்தித்து நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய கட்சி என்ன செய்ய போகுது, மக்களுக்கு என்ன வாக்குகள் கொடுக்க போகுதுங்கிறதெல்லாம் சொல்ல போகிறாங்க. அதை மக்கள் கேட்க போகிறாங்க, மக்கள் ஆமோதிக்க போகிறாங்க, அப்புறம் அள்ளி வாக்கு செலுத்த போகிறாங்க. இப்படிங்கிற காட்சி இப்பவுமே நம்ம மனத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையான காட்சிகளாக வள வரும்போது அது வாக்குகளாக மாறுவதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. அது வாக்குகளாக மாறி நடுநிலை வாக்காளர்களும் புதிதான வாக்காளர்களும் எடுக்கின்ற போது இந்த அடி தமிழக வெற்றி கழகம் அடிக்கின்ற அந்த அடி சம்மட்டி அடியாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஆகவே தமிழக வெற்றி கழகம் 2026 அடிக்க போகும் அடி சம்மட்டி அடி என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல், தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய 2026 தேர்தல் முன்னெடுப்புகள், அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்டமைப்பு, செயல் வீரர்கள் கூட்டம், செயல் வீரர்களுடைய அந்த பாங்கும், அந்த முன்னெடுப்பும், அந்த செயலாக்கமும், அந்த செயல் வடிவமும் நல்ல திசையில் திட்டமிட்டு செயல்படுகிறது என்பதை நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து உள்ளிருந்து 2 மாதமாக பார்த்துட்டு பெருசாக பத்திரிகையில் இருந்தோ அரசியல் இருந்தோ ஒரு ஆதரவான ஒரு விமர்சனம்
தமிழக வெற்றி கழகத்தை இல்லாவிட்டாலும் யதார்த்தத்தில் பார்த்தா வெகுஜனங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்று வருகிறது. இனி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஊரா கிராம குக்கிராம தொகுதி வாரியாக மக்களை நேரில் சந்திக்க மக்கள் அலைகடலான திரண்டு அவருக்கு அமோகமான ஆதரவை தந்து அவர் பின்னால் அணிவகுத்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு வாங்க தலைவரே வாருங்கள், ஆட்சியில் அமர வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆட்சியில் அமருங்கள், தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஆட்சியை தாருங்கள், உங்களை நம்புகிறோம், உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை தங்களுடைய வாக்குகளின் மூலமாக அவர்கள் அத்தாட்சி செய்ய போகிறார்கள் என்ற காட்சியையும் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு சாதகமான சூழ்நிலையாக தான் இன்னைக்கு அரசியல் களத்தில் நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்த்தா ஒரு உண்மை தெரியுது. எஸ், ஆமாம், பெருவாரியான மக்கள் எண்ணத்திற்கு ஏற்றவாறு, நம்பிக்கைக்கு ஏற்றவாறு, பெருவாரியான வாக்காளர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு, பெருவாரியான பொதுமக்களின் கோரிக்கைகளை தலைமையேற்று தீர்வு காணக்கூடிய ஒரு தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை மக்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதுதான் இந்திய கல நிலவரத்தில் நான் மக்களிடத்தில் பார்க்கின்ற காட்சியை பார்க்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எஸ், ஒரு நல்ல அரசியல் சூழல் உண்டாகுது. புரட்சி அரசியல் தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மிளிரப் போகிறார். மக்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு தேர்தலாக, சந்தோஷமான தேர்தலாக அமைய வேண்டும் என்பதுதான் உங்களை கூட இறக்கும் ஆசை. பார்ப்போம், பொறுப்போம், நல்லதே நடக்கும் என்பதை நம்புவோம். நன்றி, வணக்கம்.